Hi friends, welcome to Zenith's World. இன்றைக்கி நம்ம சேனலில் 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறத கத்தி இருக்குது பாருங்கள். நம்ம அதில் வெங்காயமோ இல்லை சிக்கனு மீன் எல்லாத்தையும் கட் பண்ணாலும் நம்ம என்ன தான் கழுவி வச்சாலும் அது ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு லைம் பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த கத்தி மேலே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டே வந்தோன்னா அந்த கத்தியில் எந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது டிப் என்னென்னா, நம்ம இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோன்னா அதில் ஒரு மாதிரி முளைச்சி வந்துடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பூண்டு இருக்குது பாருங்கள், பூண்டு பல்ல இந்த மாதிரி நல்லா அந்த சைடு ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உருளைக்கிழங்கு முளைக்காமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம மூணாவது டிப் போகலாம். நம்ம கல்யாணங்களுக்கோ இல்லை ஊரை சுற்றி பார்க்க ட்ராவலிங் அப்போது சில பேருங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ஸுலேயோ இல்லை காரில் போவையில் வாமிட் வரும். இந்த மாதிரி ட்ராவலிங் வீக்னஸ் உள்ளவங்களுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள். செலஃபன் டேப்பில் இந்த மாதிரி ஒரு சின்னதை அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த காயின் இருக்குது பாருங்கள், 1 ரூபி காயினோ இல்லை 50 பைஸோ எதுவோ அந்த காயின் இந்த மாதிரி நம்ம ரிஸ்ட்டில் இந்த இடத்துல வச்சுட்டு அந்த செலஃபன் டேப்பை வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம ட்ராவலிங் இப்போ கார்லேயோ பஸ்ஸுலேயோ ட்ராவல் பண்ணோன்னா நமக்கு வாமிட்டே வராது, அந்த வாமிட் சென்சேஷனும் இருக்காது. நம்ம ஜாலியாக சேஃபாக நல்லா ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.